दक्षिणाधमालिङ्गिरवामुखार्यम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताश्रीकेसरी वेदान्ताचार्यवजोनि सङ्घर्षाम् उदासिनी प्रपद्ये प्रसिद्ध्याम् सर्वोपमुदीशनम् ीरक्षणसुतानि समविकरानि लज्जावनन्दे श्रीमद्वीरसुद्धहास्यकरजिर्बालानलिङ्गाश्रयम् श्रीमद्वेदवंशदेशिकेतेः कारुण्यदीक्षात्मम् सेवेन वीरदासम् नारायणम् वेदान्तदेहि श्रीरक्षणाश्रयामः संप्राप्त अध्यात्मशास्त्रम् नरकजलचित्रङ्गभूपानियाब्धा आरुण्याश्रीतसम्मयनगति हरविमोह आत्मनिग्रहगतन्यम् वेदान्ते वावभूतस्तौतिहरचिदापूर्वेण सूक्तम् वाक्यम् नारायणार्यम् परमसमनव्याप्तियाज्ञातमीडे இதிகாசம்பாடங்கள்ல கூட மகாசபையில மந்தமதியானவா பேசுறது உண்டோ. வால்மீகி ராமாயணத்துல ஆதிசக்ஷேர சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய அப்பிரமேயாய குஹோ ககனமோச்சரஹா என்று ஒரு வாக்கியம். அதுல நம்பிள்ள சாய்கிற 3 விசேஷம் ஒரு தியாகம் இருக்குது ஸ்லோகத்துல. கிட்டா சாய்கிற ஒரு வியாக்கியானம் ககனமோச்சரஹா குஹः அப்பிரமேயாய பரதாய மகாத்மனः லக்ஷ்மணஸ்ய சத்பாவம் ஆதிசக்ஷே மரங்களின் வாஜிமான் பிரமதிபவதினே குஹனுக்கு சாய்கிற பகவனை சொல்லும்போது பரதாய அப்பிரமேயாய கடலை கையாலே வாங்கினான் அப்படின்னு சாட்சியார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணத்தை பரதாய அப்பிரமேயாயத்தை சொல்லும்போது கையை பற்றி கடலை பற்றி கையை பற்றி கடலிடத்திலே சொன்னான் என்று சாட்சியார். அப்படி மகாவித்வான் இருக்க சபையில லக்ஷ்மண போலும் பரதன் போலும் வில்லூர் சுவாமியும் காணிம்பாக்க சுவாமி எழுந்திருக்க சபையில குண போல அடிய யதார்த்த விஜயாபனம் பண்றேன். பிரதான சுவாமி பரவாக்கோட்டை சுவாமியுடைய 80வது திருநட்சத்திரத்துல 30 சம்ஹாரிகள் சாட்சியார். முதல் கருணாகராஜ சுவாமி நாங்க தான் சேவிக்கிறேன். நான் பெங்களூருக்கு போனாவுக்கு ஒரே கருணாகராஜா சுவாமி வில்லிவர சுவாமியோட ஸ்லோகத்தை அங்க உருவாகம் பண்ணார். ராஷ்டிரியம் தேத்திரதந்திரே பகவத உதிதே பஞ்சசித்தாந்த பேதாபிதானே அவரு சாட்சி அவர் அனுகரணம் பண்றேன். அவர் என்ன சாட்சியா இருக்க ராஷ்டிரியம் தேத்திரதந்திரே பகவத உதிதே பஞ்சசித்தாந்த பேதாபிதானே பரமஹிதபரே பாஞ்சரே ராமான்யம் சார்வபௌமம் சௌஜிர கथनैः स्थापयित्वा समिन्धे श्रीमान् वेदान्तसूरिः तदमதிகதோ மானசம் மாமகீம். என்னடா சுவாமி இருக்காங்க கருணாகராஜா சுவாமி சாதிச்சார். அது எப்படி ஒரே உனக்கு ஆச்சுன்னா அவர் அப்படி பிரிச்சு நல்லா சாச்ச அவ்வளோ சுவாமிக்கு திருவை திருநட்சத்திரம் கூடி இருக்கிற உடல் எப்படி கம்பீரமா இருக்குன்றதா அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை அப்படி சொல்றிய நம்ம உச்சஸ்தவரோட புத்தகம் மொத்த சோழத்தை கூட்டு கொண்டுட்டேன் அடிய தோப்பினேன். அதனால மொத்தத்தையும் அடிய விட்டு கொண்டிருக்கேன். சுவாமியோட சிந்தத்தை அடிய விட்டு கொண்டிருக்கேன். அதுல போது அவமுண்டு இல்லாத தகவே கொண்ட கொண்டலன் வந்துலகில் 55 பூதுவனாய் ஒரு கோடி மலைகளெல்லாம் குழந்தோடன் தனியோடி பெயரும் தீர்த்த மாதவனான் வருகில் வாணியாற்றில் வன்னியன் நரங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவையெல்லாம் பொன்னையின் நகரின் முன்னால் புனரான குறித்தோமே. கடிக நதிக்கரையில மூலம் பிறந்தது, கங்கை நதிக்கரையில உரை பிறந்தது. சுவாமி கங்கை நதிக்கரையில உரைகிட்டார். அதுல வேதாந்த சுவாமி மகா கையாயிகள் மாற்றம் இல்லாம பரம ரசிகர் சாகித்யத்துல அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு விசேஷ நிறுவனத்தை பார்க்கவே ஆனால் முன்னால் போராத பரம போல் குறித்தோமே நாங்க சாதித்திய சுவாமி முன்னால் போராத போல். அதே இந்த இடத்துல இந்த தத்துவ போக்தா சூத்தியம் பிரேரிதா பிரேரிதா குட்டியா இருக்கிற பிரேரிதா இருக்கு. பிரேரிதா மஸ்வான வீக்கிற சொல்ற இடத்துல அந்தந்த அதிகாரத்துடைய கடைசியில அந்தந்த அதிகாரத்துடைய சாரத்தை சாத்திருக்கிற சுவாமி தேசிகன். இந்த அதிகாரத்தோட கடைசியில ஐயந்த பிராணமேதத்து கவிதக ஹரேக உச்சிதம் வெங்கடேசான்னு சாய்கிறேன். ஐயந்த பிராணமேதத்துங்கிற இடத்துல வெளிவர சுவாமி சாய்கிற ஏத்தது
ஜீவதத்வாதிகார திரயம். இந்த ஸ்லோகம் 3 அதிகாரத்துக்கும் சேர்ந்து ஒரு பேஜ். அரசாங்கிற 24 அதிகாரங்கள் கொண்டது பரமசிங்கம். அதுல முன்னுரை 10வது அதிகாரம், நியமனாதிகாரம் முடிவுரை. அதை ரெண்டுத்தையும் விளக்கிட்டோம் என்று சொன்னால் 22 அதிகாரங்கள் ஆகும். இந்த 22 அதிகாரங்களை 2 பேஜாக பிடிக்கிறார் விழிவல சுவாமி. போக்தா போக்கியம் பிரேட்டான சமத்துவாத ரீதியில ஜீவதத்வாதிகாரம், அசித்தத்வாதிகாரம், பரதத்வாதிகாரம், இது 3ம் ஒரு பேஜ். இது சர்வார்த்த சித்திக்கு சதசம். மீதி 22ல நிகமனாதிகாரம், பிரஸ்தாவனாதிகாரம் 22 அதிகாரம். அதுல இந்த 3 அதிகாரம் 19 அதிகாரம். மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. இது 19 நாள் நடந்திருக்கு. ரசிகராக அஷ்டாதசு தினேஷு பாவயுத்தம் புரா தகவத்தை அஸ்வஸ்து ததோப்யதிகதயா ஏகவிம்சத்யதிகாரேஷு படைஸ்தக திவ்யவியம் அபூத் என்று சாய்கிறார். அப்போ மகா 3 நாள் புனராது பரமத்துவம். அது 18 நாள் யுத்தம், இது 19 நாள் யுத்தம். அது சத்தத்தால யுத்தம், இது சாஸ்திரத்தால யுத்தம். அது எதிரிகள் எவன் மேல இருக்கானோ அவன் மேலதான் சத்தத்தை முடியும். வருங்காலத்தை விசிஷ்டாத்வைதத்துக்கு விரோதிகள் யார் பார்க்கிறாரோ அவன் மேலேயும் இந்த அஸ்திரமானது பாய்ந்து சாய்கிறார். இது 3 வேதாந்தம் அப்படின்னு சாய்கிறார். அதனால என்ன சாய்கிறேன் சொன்னா, இது கவசம். இந்த 3 அதிகாரங்களும் சேர்த்து கவசம். மற்ற 19 அதிகாரங்கள் கட்கம்னு சாய்கிறது. இந்த இடத்துல ரசிகராக முன்னாலும் ஒரு சப்தத்துக்கு விழிவல சுவாமி சாதிருக்க. இதுக்கு மேல பூப்பறித்தா போல 3 விஷயங்களை அணிய விஞ்ஞாபனம் பண்றேன். இதுல இருந்து ஆழ்வார் திருவாய்மொழி முடிக்கிற போது சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணம்பல ஜோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடமையான இன்பமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவாவரை சூழ்ந்தாயே. லோகத்துல பிபாசா என்ன ஆகும்னா, தீர்த்த சாட்டா சுபாசா போயிடும், தீர்த்தத்துல வெளுப்பு வந்துடும். ஆனா பகவதம் அப்படி இல்லை, தொடர்பு இருக்கும். என் அவாவரை சூழ்ந்தாயே பிபாசா போற மாதிரி இந்த இடத்துல அதுல விழாக்குலை 3 தத்துவத்தையும் விழாக்குலை கொள்வான் போலே. அதுல என்ன சாய்க்கிறதுனா, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயிர் சூழ்ந்து அதனில் பெரிய சுடஞான இன்பமேயோன்னு ஆழ்வார் சாத்திருக்க. அதுக்கு உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவா இருந்தனி என்று திருவாராய பணியில ஞானபுத்திரர், பாஷிகாருடைய ஞானபுத்திரர், அவர் உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவா இருந்தனின்னு சாத்திருக்க. ஆனா சுவாமி சமஸ்த வஸ்து சரீரித்வம் இந்த இடத்திலேயே ஆரம்பத்துல லட்சணம் சாயில, பரதத்துவத்துக்கு லட்சணம் சாயில, அசாதாரண தர்மங்கள் பல இருக்கு பகவானுக்கு. அசாதாரண தர்மம் பல இருக்கிறதால பல லட்சணமாக்கி சொல்ல முடியும். அதுல சர்வ சரீரித்வம்னு ஒரு லட்சணம் சாதிச்சிருக்க. அந்த சர்வ சரீரத்தை சொல்றாருல சர்வ சப்தத்தை பரிசாரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சர்வசப்தம் சம்பந்தம் விரீஷமா இருக்கிறதுனால தன்னை குறிச்சு தனக்கு சரீரத்துவம் சரீரத்துவம் வராது, தன்னை குறிச்சு தனக்கு சரீரத்துவம் வராது. அதுக்கப்புறம் இருவர் சொல்லும் போது சர்வசரீரத்துவம் அப்படின்னு சொல்றதுனால சுஞானத்துக்கு தன்னுடைய சமத்துவ ஞானத்துக்கு தன்னை குறிச்சு சரீரத்துவம் சொல்ல முடியாது அப்படின்றது ஆகுது. அப்போ இந்த பாஷ்யக்காரன் எஸ்ய தேவதத்தை திரவியம் சர்வாத்மனா வாசே நியந்தம் தாரயித்து சக்கியம் தத்தஸ்ய சரீரம் தச்சேதனீக சுபாவத்தியாக லட்சணாக்கிய. எந்த ஒரு அறிவுடைய பொருளுக்கு எந்த ஒரு திரவியமானது தாங்க உலகம் தன்னாலே நியமிக்கப்பட வல்லதாக இருக்கிறதோ, தன்னாலே எப்போதும் தரிக்கப்படுவதாக இருக்கிறதோ, சேஷமாக இருக்கிறதோ, அந்த திரவியமானது அந்த அறிவுடைய பொருளை குறித்து உணராகும் என்று பாஷிகாருடைய சீசுக்தி. இது விரதாரண்ய உபனிஷத்தை மனசுல வச்சு சாட்டது. நியாய பீசத்துல இத வாதிகம் சாம்புவாக
பாஷ்யக்காரருடைய வாக்கியமாக இருந்தாலும் கூட இந்த ஆதேயத்த சேஷப்பாதிகள் எப்படி பாஷ்யக்காரன் புதாந்திகத்திலிருந்து எழுத்து சாதிச்சிருக்கிறத விஸ்தாரமாக அங்க பிரதிபாதனம் பண்ணியிருக்கேன். இப்ப சொஜான பின்ன அப்படின்னு சொல்றாரு, தன்னுடைய ஞானத்தை குறித்து தனக்கு ஏன்னா நியமிக்க முடியாது. அப்போ 3 சேர்ந்து லட்சணம் இல்ல, தனித்தனி லட்சணம் அப்படின்னு சாதிச்சாச்சு. தனித்தனி லட்சணமா இருந்தாலும் 3 உடலிடத்துல 3 இருக்கும், உயிரிடத்துடைய ஆத்மாவிடத்துலயும் 3 இருக்கும். அப்படி இல்லாட்டா தனித்தனி லட்சமாவும் அசாதமா இருந்தா தனித்தனி லட்சமாவும் சொல்ல முடியாது. அப்படி இருந்துட்டு தன்னுடைய ஞானத்தை தான் நியமிக்க முடியாது. அப்போ நியந்திர பாவமான ஞானத்தை குறிச்சு வராது. ஆனால் ஒரு பட்சத்தை கேட்டுக்கிறார் சுவாமி. ஆனால் அதை சொல்றாங்க நியந்திர பாவம் சொல்ல மாட்டான். சித்தாந்தனே சுத்தஜான சமஸ்தவஸ்து சரீரகத்துவம் ஈஸ்வர லட்சணம் தடஸ்த லட்சணம் தன்யாயத்து ஜீவஜானேஸ்வரி புரியத்வாத். அதாவது சுத்தஜான சொல்றதுனால ஜீவனுடைய ஞானம் பிரதி பகவானுக்கு ஆத்மத்துவம் உண்டு அப்படின்றது. ஏன்னா சுத்தஜான பின்ன சாதிச்சிருந்தாரு. தஸ்மாது சுஸ்வஜான பின்ன சமஸ்தேதி கஷ்டமாது தத்த ஜீவஜானாம் தத்த ஜீவான் பிரதி சரீரத்துவ அயுக்தியா சம்பவேதி ஈஸ்வரம் பிரதி சரீரத்துவம் அஸ்தேவா. அகம் யஸ்ய சுஜானஸ்ய பிரதி சரீரத்வே கிம் பாரகம் இது வாக்கியம். சங்கல்பாதீனஸ்வரூப விதேயத்வஸ்ய சுஜானே அசம்பவாத். பவது நியந்திரஞான பாவம் கேட்கும்போது ஆதார பாவத்தை பற்றி சொல்லாமே அப்படின்னு கேட்டுட்டா. ஆனா என்ன ஒண்ணு 3 இருக்கணும், 3 சேர்ந்து லட்சணம் இல்லாட்டாலும் அசாதாரண தருவமா இருந்தாலும் 3 இருக்கணும்னா ஒன்னே இல்லாட்டாலும் விட்டுலாமே ஒரு கேள்வி வரும். நாம என்ன பண்ணுவோம், நியந்திரஞான பாவம் இல்லாதபடி விட்டுலாம். ஏன்னா 3 இருக்கணும், அசாதாரண தர்மா இருக்குன்னு சொல்றாலே நாம விட்டுருவோம். ஆனா வீரா சுவாமி அப்படி விடல. அப்போ நியந்திரஞான பாவம் கேட்டா போறது சரீரத்தும் வராது அப்படின்னு விட்டு போல. மற்ற பாவத்தையும் அவர் விசாரிக்கிறார். ஆதார பாவத்துமானதை விசாரிக்கிறேன். ஞான பின்ன சங்கல்பத்துவ அபாவம் அதாப்பி ஆதாயத்தேவ தச்சரீரோகம் அஸ்தி சேத்னா சேதன பிரதிசம்பத்தித்தேனைவ சரீரத்வம் விவகாராத். எஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சாட்சியம் சைதன்ய விசிஷ்டஸ்ய அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் பிரதானத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அது ஐயன் வித்யாமல்ல கால அவகாசத்தால நியாய புரிஷத்துல அவர் சாட்சியிருக்கேன். ஏன் இந்த பாஷிகார் இதுக்காக, அதாவது அறிவுரை ஒரு பொருளுக்கு எந்த ஒரு ஜீர்ணமானதுன்னு சாட்சிய அது ஏன் பிரதானத்துல எந்த பதத்துல இருந்து எடுத்து சாட்சியாட்டது அங்க சாட்சியிருக்கேன். ஆகினால ஆதேயத்தேன தச்சரீரத்துவம் அஸ்தி சேர்னா சம்பந்தித்தேனைவ சரித்திரம் விவகாரம் அப்படின்னு சாட்சியிருக்கேன். அதுக்கு கேள்வி கேட்கிறேன். இப்போ சுவாமி தேசியம் நியாய சித்தாந்திக்கிற சுத்தஜான சமஸ்தவஸ்து சரீரித்வம் சாட்சியிருக்க ஞானபுத்திரராக அப்படின்னு சாட்சியிருக்க சுவாமி தேசியம் சாட்சியிருக்க. ஆட்சிக்கார யாரு எச்சதேகத்தை எத்தவியம்னு லட்சண வாக்கிய சாட்சியம் அவருடைய ஞானபுத்திரரான திருப்புகிக்கிறான். உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாக இருந்ததையும் சாட்சிக்கிற அப்படின்னு அதை கணக்கிட்டு ரங்க சதுர்த்தயத்துல எங்க முரண்பாடுதோ மொத்தத்தையும் அவர் கலையறதுக்காக வித்தியானம் பண்றேன். ஒரு விஷயம், இது முதல்ல வில்வர சுவாமி சாய்க்கல, சாட்சா சுவாமி சாட்சியிருக்கேன். அதாவது 24 சாட்சா சுவாமி சாட்சியிருக்கேன். தன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாக இருந்தது என்ற அவர்கள் சித்த விசேஷமாக ஞானம் இருக்கின்றதுனால இந்த பிரயோகம் பண்ணிருக்க. பிரயோகம் பண்றதுக்க முக்கிய ஆத்மத்துவம் அவருக்கு திருவுள்ளம் இல்ல, அவர்கள் சித்த விசேஷமா இருக்கு ஞானம்ன்றத திருவுள்ளத்துல கொண்டு திருவாராயணம் பண்ணி சாட்சியிருக்க. அதுக்கு வீர சுவாமி சாஸ்திர சுவாமியுடைய 24 படிக்கு வியாக்கியானமாக சாதிக்கிற. அதையே பற்றி அந்த சாஸ்திர சுவாமி இன்னொரு சூக்ஷ்மான விஷயத்தை சாதிக்கிறாங்க. லோகத்திலையும் வேதத்திலையும் ஞானத்துக்கு சரீரத்துவம் எங்கேயும் இல்லை, சொல்லப்படல, ஸ்துதியிலையும் சொல்லப்படல. அதுக்கு இங்க வெளிவர சாதிக்கிற அதையேவ எஸ்ய ஸ்துதி சரீரம் வித்தியாசத்து
எஸ்ய ஞானம் சரீரம் அப்பிரயோகா. அதனால நகே பூந்தகன்மை இத்தியாதி பகுலாபரணதாகாயாக அந்த பங்கிய சாதிப்பு त्वदीय संकल्प ज्ञानस्यापि त्वम् आत्मा इति ज्ञान सामानादिगम्यस्य शरीरात्मभाव गणितैव व्याख्यानात् अस्ति तज्ज्ञानस्यापि तम् आत्मानं प्रति शरीरत्वम् इति वाक्यम् அப்படின்னு என்ன சாய்க்கிறதுன்னா, லோகத்துல குழந்தைகளுக்குல ஒரு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, அப்பா அப்பா எவ்வளவு பிடிக்கும், ரெண்டு பேரும் பிடிக்கும்னு சொல்லணும். அப்பா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கணும், அம்மா எவ்வளவு பிடிக்கும்னா இப்படி இருக்கணும். லோகத்துல பாவத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். தத்துவத்திரயத்தையும் விழாக்கோலை கொள்ளும்படியாக இருக்கு. அவன் சொல்லுவது பிரகாரம் சொல்லுவதும் புராணங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. விடும்படத்துல யாபீகி அவிவேகான் விஷயேஷு அனபாயினி அப்படின்னு சொன்னாங்க. அவிவேகி ஒத்தா ரெண்டு மூணு பிரச்சனைக்கெல்லாம் ஐயக்கூடிய வஸ்துக்கள்ல ஐயாத ஆசை எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் கூட்டிதான் அறியாதுன்னு சொன்னான். அப்படி ஆழ்வார் சாகியர் பாசுறது. அதனால அந்த இடத்துல அந்த உங்களுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதையும் சொன்ன இடத்துல அங்க சாட்சா சுவாமி என்ன சாட்சிருக்கேன்னா சங்கல்பார்ஜ ஞானம். அது சாட்சா சுவாமி தான் ரொம்ப சாட்சா சுவாமி தேவைகள் ஆராயப்படி புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்படி அவர் சாட்சிருக்க. அதனால அது சாட்சா சுவாமி சாட்சியது அபகட்சித்த விஷயம்ன்றதுனால சாட்சியன்னு சொல்லி அதுக்கு பல இடங்கள்ல எந்த ஞானம் சரீரம் பட்டமா எந்த ஆத்மா சரீரம் எந்த பிரிவி சரீரம் வித்தியாசது எந்த ஞானம் சரீரம் வாக்கியம் இல்லாத மாத்திரம் இல்ல மறைமுகமாக எங்கேயும் சுத்தியில அது இல்லைன்றது அது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காமிச்சேன். அடுத்தது இப்ப சுவாமி ராணிவாக சுவாமி எங்கும் சாட்சி விஷயம் இதே தத்துவ சாட்சி இருக்க. அதுல உபாதான அபிந நிமித்தோபாதானத்துவம் ஈஸ்வரன் சொல்றவன் அதே நையாயிக்கார் அதான் வைசேஷிக்கார் பாசுபதா யோகா யோக சேர்ந்தா ஒத்துக்கிறது இல்லை. அதை பத்தி விசாரம் வருது. இது பரதசுவாரிகாரமா இருந்தாலும் அதை பத்தி விசாரம் வருது. அந்த விசாரம் வர இடத்துல சுவாமியோட மூலசி சுத்தி லோகத்திலும் நிமித்த உபாதானம் பேதம் கண்டா போரே நிமித்த உபாதான ஐக்கியத்தையும் சேதாதேதத்தோட நிலத்திலும் சுவியாபாரத்தாலே சுகர அவஸ்தாவிசேஷங்கள் வருடங்கள் எல்லாத்திலும் காணலாம். இது ஒரு வாக்கியம். அதுதான் இந்த மாசத்துல ஒரு சாக்கியம் இருக்கு. அதுல பால் வந்து லோகத்திலும் மூலத்துல என்ன லோகத்தில சுத்தியில சொன்னதுக்கு லோகத்துல சுத்தியில என்ன சொல்றதோ அதுக்கு லோக திருஷ்டாந்தம் காட்டவே வரும். லோகத்துல சுத்தியில சொல்லாததுக்கு திருஷ்டாந்தம் இருக்கு. லோக திருஷ்டாந்தத்தை கொண்டு கேள்வி கேட்க முடியாது. சுத்தியில இருக்கிறதுக்கு பாருப்பா புலாவன் வந்து நிமிடகாலம் மட்டும் மாறணும், நிமிட்டு வந்து உபாதானம் மட்டும் மாறுதுன்னு நீ கேள்வி கேட்டா உனக்கு நான் சொல்றேன். நாங்கையும் ஒத்துக்கோம்னா சுதியில அபிந நிமித்தோபாதானத்தை சொல்லிட்டதா ஒத்துக்கிறோம். நீ இந்த கேள்வியை கேட்டா லோகத்திலையும் இது இப்படி இருக்கு. உபாதானம் நிமித்தம் ஒன்னா அது கேட்குது. அதுக்கு ஏதாவது சேதன விஷயத்திலையும் அஜேன விஷயத்திலையும் லோகத்திலும் நிமித்த உபாதானம் சேதம் கண்டா போரே நிமித்த உபாதான ஐக்கியத்தையும் சேதனாஜேதனங்கள் இரண்டிலும் ஆச்சரியமான சீசுத்திப்போம். இத மாதிரி சீசுத்தி அயக்ரீவன்கள் உங்களால் எழுத முடியாது. லோகத்திலும் நிமித்த உபாதானம் கண்டா போரே நிமித்த உபாதான ஐக்கியத்தையும் சேதனாஜேதனங்கள் இரண்டிலும் சுவியாபாரத்தாலிய விசேஷங்கள் பரிமாணங்களில் காணலாம் காட்டுங்க. அதுக்கு சுவாமி ஏவம் கட்டாதிகே மொத்தம் இடைவெளியே இல்லாம நான் துர்கா முன்னாடி அந்த ஒரு வாக்கியத்தை கரெக்ஷன் பண்றது அவா இந்த அளவுக்கு விதிவலை வைக்கிற பண்டிகாச்சார அவங்களுக்கு கோவில் கட்டணும். ஆனால் விஞ்ஞானம் பண்ணக்கூடியது என்னன்னா சகாரம் இருக்கு. பழைய காலத்துல அச்சு போக்கம் அந்த சாவு இது அழிஞ்சு போச்சு தேங்கி போச்சுன்னா மகாரங்கள் இருக்கு. எங்க ஜீவனம் இருக்கோ அந்த கொம்பு விழாம கொம்பு போயிடும். இந்த ஒரு வாக்கியத்துக்கு அடியே 11 மணில இருந்து 12:45 வரை இந்த ஒரு வாக்கியத்தை பதச்சேதம் பண்றதுக்கு அடியே சமப்பட்டிருக்கேன். ஏவம் கடாதியே அச்சேதனே வாயுவாதினா முன்னே தகா
புத்தியாதிஷு அபிஹத்திய அபிஹத்திய இந்த தேசியாதி பதார்த்தத்தை வாசிட்டா சாகித்ய வாசிக்க மாட்டான். அவ்வளவு முதல் பிரயோகம். ஆகையினாலே ஏவம் கடாதிகேஜ அச்சேதனே அரிய அச்சே ஏவம் கடாதிகேஜ அச்சேதனே வாயுவாதினா முன்னே கதா புத்தியாதிஷு அபிஹத்திய அபிஹத்திய உணர்வு அபிஹத்தியம் தான் நாம சொல்லுவோம். அது அந்த உணர்வை கொண்டு வரணும். கடினமான சந்தத்தை கூட அபிஹத்தியன்னு நாம சொல்லிட்டு போவோம். அபிஜத்திய அது ரசிகரா இருப்பாருக்கு தான் அந்த வியாக்கியாத ரசிகரா இருக்குதான் இது முடியும். ஆகினால ஏவம் கடாதிகே அச்சேதனே வாயுவாதினா முன்னே ததா அபிஷத்திய அபிஷத்திய பின்னேவ சதி பின்னே சதி பின்னேச்ச சதி பின்னேவ சதி பின்னே வசதின்னு சொல்லுது. பின்னே வசதிக்கு இதுக்காக சொல்ற விஷயத்துல சமீட்சா அவர் வம்சத்தை சேர்ந்தவன் பின்னேவ சதின்னு பின்னே சதி பின்னே வசதின்னு படிக்கிறார். பின்னே பின்னேத்த சதி வேதாஸ்ரயா வேதாஸ்ரயா அதுகுண மோகனாட்ச வியாபாரத்தேன உபயந்த காரணத்துவம் மோத்தியம். ஒரு பானை இருக்கு, நேர்பான பானை, அந்த பக்கம் புத்தியம் இருக்கு, காசு அடிக்கிறது, உருண்டு போய் அந்த சுவர்ல அடிச்சது, பின்னமாயிடுச்சு. கடஸ்வாவஸ்தம் போய் கபாலஸ்வாவஸ்தம் என்ன நிமிஷம் எது உபாதான கேட்கிறேன். தான உருண்டு போச்சு, புத்தியத்துல அடிச்சது, காசு அடிச்சதுல, அதாவது கேரம் சமூகத்தை வச்சுக்கணும். காசு நிமித்த காரணம் இதுல வச்சுக்க வேண்டாம், புத்தியம் வந்து உழைக்குது அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். கேரள சமூகம் வாயுவும் ஒரு அச்சேதனம், அச்சேதன சமூகம் வாயுவும் ஒரு அச்சேதனம், கடமும் ஒரு அச்சேதனம், புத்தியும் ஒரு அச்சேதனம். இதுவே ஒரு மனுஷன் குலாலம் உடைக்கணும். அந்த மாணவனால குலாலனையும் கடப்பாவசம் போய் கபாலஸ்வாவசம், குலாலனே இல்லாம இந்த இடத்துல கடப்பாவசம் போய் கபாலஸ்வாவசம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெண்டுத்தையும் அச்சேதனத்திலே ஒத்துக்கலாம். ஞான விஷயத்துல ஞானாதிகம் உத்பாதயதி ஜீவே ததா சேவையா உபாதானத்துவம் தது உற்பத்தி யத்னசாலித்தே நிமிஷ்பஞ்ச சமுச்சேதா. ஜீவ விஷயத்துல அந்த சேதனை அச்சேதனைன்னு இருக்கிறாங்க. ஜீவ விஷயத்துல தன்னுடைய அறிவை ஒத்தன் அபிவிருத்தி பண்ணிக்கிற போதும் தானே உபாதானமான நீண்ட காரணமான. இப்போ மேல ஒரு குறிப்பாக்கியம் இருக்கு மூலத்துல அங்க என்ன சாதிக்கிறேன்னா, நீங்க 3 பேரும், அதாவது உபாதான காரணத்துவம் பிரகிருதிக்கு, நிமித்த காரணத்துவம் ஈஸ்வரன் பேர் சொல்லப்படுறீங்க. 3 பேர் இருக்க, நீங்க 3 பேரும் கூட ஈஸ்வர விஷயத்துல அபின்ன நிமித்தோபாதானத்தை ஒத்துக்க வேண்டியிருக்கு. எந்த வகைத்துல ஒத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, நிமித்த மாத்திர ஈஸ்வர வாதிகளுக்கும் ஈஸ்வர சமவேத சஞ்சோகா ஜனித்திய குணங்களில் ஈஸ்வரனுக்கு உபாதானத்துவமும் இசைய வேண்டும் அப்படின்னு சாய்கிற சுவாமி புத்தகத்தை கையை வச்சுக்கிறது சாட்சியம் இந்த மாசம் அரியன் சொன்னா தேவையான ஒரு விஷயத்தை நாம ஒருத்தர் அதை சொல்லி வைக்கிறது ஜனங்களுக்கு போய் சேரணும்னு அழகான உதாரணத்தை காணிபாபா சுவாமி புத்தகத்து மேல கை வச்சா அப்படி சஞ்சோகத்தை கொண்டு சாட்சிருக்க. ஓ வேதாந்த பாகவத சுவாமி இந்த வாக்கியத்துக்கு ஒரு உதாரணம் சாய்க்கிற. சேதனை அச்சேதனேச்சா அமின்னோபாதானத்துக்கு அந்த சேதன விஷயத்துல ஞானத்தை கொடுத்தோம். தன்னுடைய ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவனே நிமித்தகாரமான உபாதானகாரமான சொன்னேன். அதையே ஈஸ்வர வகைக்கு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர ஞானம் நிச்சயம் சொல்றாங்க. அதனால சயோகத்தை சாய்கிறார். ஈஸ்வர ஞானம் நிச்சயம்னு பூர்வபக்ஷி சொல்றதுனால அந்த லோக திருஷ்டாந்தத்துல கொடுத்ததையே ஜீவ விஷயத்தை கொடுத்தா அவர்களுடைய கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன சாய்கிறார்னா, அதுல பூர்வபக்ஷம் வந்து சித்தாந்தம் சொல்லும் போது நாம தான் எப்படி சொல்லிருப்போம், வில்லிவர சுவாமி எப்படி சாய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கவே. ஆனால் நகே திரவிய விஷய உபாதானத்து முக்கியமையா சயோகாதி குணம் பத்தி உபாதானத்திய பிராப்தத்வாது. அவன் பூர்வபக்ஷி கேட்கிறான். பூர்வபக்ஷியை பார்த்து நாம சொல்றோம், ஏன்பா நீ சம்வாயி காரணம்னு சொல்றிய, சம்வாயி காரணத்துக்கு நீ லட்சணம் என்ன சொல்ற? எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே ததே சமவாயி காரணம்னு நீ சொல்ற.
எது ஏஷு சமவேதம் சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் தத் காரியம் உற்பத்தியதே படம் உற்பத்தியதே. லட்சண சமயம் பண்ணும்போது எந்த ஒரு நூல்களிலே சமவாய சம்பந்தத்தை பெற்றிருந்து அதிலிருந்து காரியமான படம் துணி உண்டாகிறதோ அப்படின்னு சொல்றோம். சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் உள்ளது. பிரயோஜனம் சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் சத்து வர்த்தமானம் சத்து எது சந்துடு சமவாய சம்பந்தேன வர்த்தமானம் சத்து படம் உற்பத்தியதே அது சமவாயி காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுங்க, அவயவோ குணகுறிக்கோ சொல்லும் பொழுது பட்டரூபம் பிரதி படம் சொல்றதுல அப்போ படத்துல சமவாய காரணமாக இருந்து கொடுத்தோம். பட ரூபத்துக்கு படம் காரணமானது அப்படின்னு சொல்றவங்க அப்ப அது குணத்துலதான் சொல்றோம். முதல்ல திரவியம் இது குணத்துல அவயவ இல்லாத சொல்றோம். பட ரூபம் பிரதி படம் சமவாயி காரணம்னு சொல்ற போது அப்ப அங்க குணத்துல சொல்றப்போ அப்படிங்கிறதுல சொல்றாங்க. இப்ப அவன் என்ன கேள்வி கேட்கிறான், இது சாதாரணமா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. வைசிஷ்டம் என்ன இந்த வியாக்கியானத்துல அப்படின்னு சொன்னா அதையேவ சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத்சம்வாதிகாயம் சாமான்யதோ லட்சயித்வா யதா சந்தவः படஸ்ய பரஸ்யான் யதா சந்தவः படஸ்ய படஸ்ய ஸ்வகதரூபாதேः இத்யப்யேன திரவ்யகுணோதாரம் அபிதீதா ந ஏவமபி. இதுதான் இவருடைய ஒரு அந்த இது வைசிஷ்யம் காட்டுது. நான் ஏவமபி வேதாந்திபிஹி பரிணாமிகாரணஸ்யைவ உபாதானதயா ஸ்வீகாராத் தஸ்யைவ நிதர்சனீயதயா ந சம்யோகாதி குணோதாகரணம் அனுகுணம் சேத். நான் பூர்வபக்ஷி கேட்டு நான் சொல்லி யுக்தியா தயோ முதல்ல அவங்ககிட்ட நான் வரும். நான் சுத்தியில சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறது அப்புறம் இருக்கட்டும். உன் பிரகாரம் சமவாயி காரணத்தை காரணம் ஒத்துக்கிட்டே இல்லையா? படத்துக்கும் வர்ணம் பிரதி படத்துக்கு சமவாயி காரணமா ஒத்துக்கிட்டா இல்லையாப்பா? குணங்கள் விஷயத்துல உபாதான காரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்ற போது பகவானுக்கு சையோகம் ஏற்படுது. ஈஸ்வரனுக்கு கடாதிகளோட சையோகம் ஏற்படுது. ஈஸ்வரனுக்கு கடாதிகளோடு சையோகம் ஏற்படும் போது அங்கே நீங்க ஒத்துதான் ஆகும். அப்போ அதாவது பரிணாமி காரணத்தை உபாதானத்தையா ஸ்வீகாராது தத்தைவ நிதர்சனீயா சயோகாதி குணாதாரம் அனுகுணம் விஜயனா யுக்தியா தயோஹோ பேதம் வர்ணயதாம் வைசேஷிகாதீனாம் கர்ஷனாய தத்ரீதியில உதாகர்த்தவியத்வாதுன்னு சாதிச்சிருக்க. அதுக்கப்புறம் தயா விஷயத்துல ஒரு லட்சம் ஆயிட்டா மகாவையாகரணர் இவர் நெய்யாயிகத்தில் வாரம் இல்லாம மகாவையாகரணத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை விஞ்ஞானம் பண்றேன். பரமத்துவ புத்தித்வம் லட்சணம் சொல்லிட்டு இருக்கா. அது ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிற பரமத்துவ புத்தித்வம் லட்சணம் சொல்ற தோஷம் இல்ல, அகிலஹேய பிரச்சனைகத்துக்கு தோஷம் இல்லாம அதை நிர்வாகம் பண்ணிட்டுதான் போகும். எப்படி பூர்வாச்சாரம் ஒரு விசேஷம் என்னன்னா பட்டர் முதலிவாருடைய எந்த ஸ்ரீசூக்திகளையும் நாமான சட்டபோடுற மாதிரி பூர்வாச்சாரியம் சொல்றது தூஷிக்க வேண்டாம். மற்ற புராணங்கள்ல இப்ப சுவாமி பரமுக்க நிராகரண இச்சா அப்படின்னு சாட்சிருக்காரு. பரமுக்க நிராகரண இச்சான்றதும் அது சுவாமியும் சுவாமி எம்பெருமானாரோ சுவாமி தேசியனோ எந்த லட்சண வாக்கியம் சாதிச்சாலும் அந்த சப்தங்கள் எல்லாம் பிரமாணங்கள் இருக்கிறதே சாய்க்கிறாங்க. அப்படி சாய்க்கிறதுனால பரமுக்க நிராகரண இச்சா அப்படின்னு தயக்கிற லட்சணம் சாதிச்சிருங்க. இது பகவத் ஸ்வரூபத்தை வர்ணிக்கிற பிரகரணத்துல இருக்கிற வாக்கியம். இதுல எப்படி சப்தங்கள் எல்லாம்
அது சிம்மாவதார எம்பெருமானுடைய குணத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள் சர்வேஷு பிதயோ பரிதட்சதி வியசனேஷு மனுஷியானாம் புஷம் போதிக்கிறார். அந்த தெளிவா மட்டும் அந்த ஸ்ரீகிருஷ்ண ஓய்வு அவா லட்சணம் சொன்னான். அவா பகவானுடைய உபயோகத்தை ஒத்துண்டவாங்க. அந்த பாக்கியங்களை தோஷம் சொல்லுவாங்க. இந்த பிரமாணம் இதே அர்த்தம் சொல்லிருக்காங்க. ரகநாதபுரம் செய்கிறதுல பாஷிக்காரர் இந்த தயபத்தி விசாரம் பண்ணுங்க. ஜிக்ஞாசாதிகாரத்துடைய முடிவுல எப்படிப்பட்ட ஆராய்ச்சி பாஷ்யத்துல அங்கக்கூடிய இடத்துல எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பிஎச்டி வாங்கிடலாம். அது மாதிரியாக ஒரு வியாக்கியானம் ஜிக்ஞாசாதிகாரத்துல உபசம்மாரில சுதப்பிரகாசியில பரதுக்க நிராகரண இச்சா என்கிற சேஷத்துவ பரீட்சை பண்ற சுதப்பிரகாசிகாரியானது சேஷத்துவ பரீட்சை பண்ற இடத்துல பிரசங்கானுசங்கேன தயாபிசாரம் வருது. அந்த பரசப்தத்துக்கு பரதுக்க நிராகரண இச்சாங்கிறதுல பரசப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ற பரசப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு திவ்யரசாமி கேட்டுக்கிறேன். ஏன்னா பரதந்தே விஜாத்தியா பரவானேஷு அபுந்தகா பரிவானே மூக்காக தேனதீவ வைத்தாபம் சர்வ விஷயமா இருந்த போது வியாக்கியானம் எப்போ பண்ணணும்? அதுல சத்தத்திலா சங்கோஜம் பண்ணணுமோ ஏதோ பண்ணதான் வியாக்கியானம் பண்ணணும். பரவந்தேஷு வியாக்கியந்தான்னு சொல்லும் போது கோபின்ன சர்வ விஷயம் தானே பண்றோம். இங்கே பரமுத்த நிராகரண இச்சா அப்படின்னு சொன்னா கோபின்னா சித்தாந்தம் கடைசியில என்ன பண்றேன்னா அங்க அனுகூலேதர ஜனஹன்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். பரசப்தத்துக்கு சிலப்காட்சியில அனுகூலேதர ஜனாக அப்படின்னு ஜனஹான்னு ஏதோ அர்த்தம் பண்ணிருக்கேன். இது சமாசக்தி சொல்றது அப்படின்னு சொன்னா அனுகூலாக்கு இதரஹா அப்படின்னு அர்த்தம் பண்றதா, எதிகர தத்துவம் பண்றதா, அல்லது கர்மதாரியம் பண்றதா, அனுகூலாசோ இதரஹான்னு பண்றதா, அல்லது அனுகூலா அனுகூலச்ச இதரஸ்யான்னு தொந்த சமாசம் பண்றதா அப்படின்னு கேள்வி விசாரத்தை பண்ணிட்டு சுவாமி என்ன சாய்க்கிறேன்னா சொந்த சமாசமா சமாசங்களுக்கு நான் சொந்த சமாசமா இருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சமாச சக்கரவர்த்தியிலே அந்த சமாசத்துக்கு பேரு ஏன் அப்படி சொன்னா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா லட்சண பகுவீகில லட்சண மற்றதுல பூர்வ பலத்துக்கோ உத்தர பலத்துக்கோ அப்ராதானியம் இருக்கு. பூர்வ உத்தர பலங்களுக்கு அப்ராதானியம் இல்லாத சமாசம் பகுவீக சமாசத்தை போல லட்சணம் இல்லாத சமாசமா இருக்கிறதுனாலே அப்படி சொன்னான். அதனால சொந்த சமாசம் பண்ணக்கூடிய முடியுமானால் சொந்த சமாசம் பண்றதுதான் உச்சிதமா இருக்கு. இப்போ மீதியில என்ன ஆகுதுன்னா அனுகூலாத்து இதரஹா அப்படின்னு சொன்னா அனுகூலாத்துல தயன்றது இல்லாம போயிடும் ஆயிடும். அவனுக்கு மேல ஆகுது. அப்போ அனுகூலாத்து இதரஹா அப்படின்னா பாதியா வைத்தியா வைத்தியா இருப்பா அவன் கல்வி பண்ணிட்டு வந்து பத்துட்டா இப்ப வடா போடு கட்டல் போடு மத்தியானம் ஆம்பியால படுக்க விட மாட்டான். இப்ப லோகத்துல தான் சொல்றான் ஐயோ அவன் இந்த ஆத்துக்கார போல தயம் இல்லாதவனே கிடையாது சொல்லலாம் இல்லை. ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன் பஸ் வெடி அப்படின்னு சொன்னா தயம் இருக்குன்னு சொல்றான். அனுகூல விஷயத்துல கூட எத்தனை பேர் நிர்ணயா இருக்கா ஆம்பியாளத்துல அப்படின்னு அடி அப்பா சொல்றேன் அது கல்யாணம் வந்து வைதிகாரம் காரணம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். வைதிகாரம் கல்யாணம் ஆகாத போறதுக்காக வைதிகாரே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரத்தம் போடும் வராது போடும் எதையாவது அவன் தூங்க விடாது பண்ணா அவன் பொண்ணுக்கு முதலே சொல்லிடுறான் சத்த சொல்லி வச்சுடுறா அவள் அப்படின்னு நான் அடிச்சு தெரியும் அப்படின்னு சொன்னா லோகத்திலையும் அனுகூலாக செய்யறதையும் சொல்றேன். ஒத்தி சொல்றா ஆசிரியர் ரொம்ப கொடுத்துருக்க பகவான் திருவுள்ள அவர் அந்த மெட்டோர் வந்து ஆம்பியா சொல்றார் பகவான் திருவுள்ள கொடுக்கலாம்னு சொல்றா அப்படின்னு சொன்னா ஒரு பதிவிரதையா இருக்கிறவள் அவருக்கு தயவுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சமாசத்திலையும் மற்ற குணங்கள் அமக்க குணங்கள் சொல்ற இடத்துல தயா சகசேஷன் சொல்ற அப்படின்னு அந்த சந்தோஷமும் பண்ண முடியாது. அப்படின்னு அனுகூலஸ்தாசம் இதரஸ்தா அப்படின்னு சொன்னா கர்மதாரியம் பண்ணா பிரதிகூல விஷயத்துல தயவுனா அப்ப நிர்ணயத்துல ரெண்டு விதமா இருக்கு. சகேதுபடியும் நாம ஒத்துக்கிறோம் நிஷேதத்தையும் ஒத்துக்கிறோம். ஏன்னா சுவாமியே விரோத பரிகாரத்துல சுவாமி திருக்குமாரே ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறேன் அப்போ இந்த கர்மதாரி சமாசம் பண்ணமானால் அப்போ நிர்கேதுப இல்லாம போயிடும் சகேதுப மாத்திரம் ஆயிடும். பதிமூணாவது விஷயத்துல காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிர்கேதுப சகேதுப ரெண்டுத்தையும் நாம் சொல்லி இருக்கிறதுனால
துவந்த சமாசம் சமாச சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால அப்ப என்ன பண்ணா அனுகூலச்ச சதீதரச்ச அப்படின்னு துவந்த சமாசம் பண்ணணும். இப்போ திருப்பி கேள்வி கேட்டுக்கிறேன். அப்ப பார்த்தா சொபிலன்னு அர்த்தமாயிடுது. அப்போ அப்போ நாம இருந்தா இதோட நிறுத்திருப்போம். இது ஒரே வார்த்தை சொல்லிருக்கிறேன். நாம இருந்தா இதோட சமாசிச்சாங்க நிறுத்திருப்போம். அப்ப கடைசியா நீ சொல்ற துக்க சமாசம் பண்ணாலும் நீ என்ன தீர்மானம் பண்ண? சர்வ விஷயங்களும் சொல்ற, சொபில்ல சர்வ விஷயங்களும் சொல்ற. அப்ப வியாக்கியானம் பண்ண மாட்டாங்க. பலசப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவாங்க. சுகோஜம் பண்றதா இருந்து அதாவது கர்மதாரையமோ அல்லது வேற ஏதாவது சமாசம் பண்றதா அது வியாக்கியானம் பண்ணுவோம். வியாக்கியானம் சொன்னா உலக ராஜியாச்சாரி ஏன் சாட்சி சொன்னா ரெண்டு விதமான தகவல் இருக்கிறதை காட்டணும். காட்டணுங்கிறதுக்காக இப்படி பல விஷயங்கள் அந்த மகாபாரத காலத்திலே மாம்பழம் பொறுப்பாரை போல சொல்றோம். பகவான் ஆழ்வாருக்கு முன்னாடி அர்த்தம் வருவாங்க. எதை சொல்றதுன்னு தெரியாத சிந்தாதான்ற மாதிரி இந்த தேசியாசிய பிரகாசத்துல ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அப்படிப்பட்ட விசாரம் இருக்கிறது. அதுல ஏதாவது வாக்கிய விஞ்ஞானம் பண்ண தோஷங்கள் அவசியம் இருக்கும். இருந்தாலும் பிதாமகம் நாசமிங்கிற மற்ற பக்தாவுக்கு தான் இல்லாத உண்மை அறியறது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பிதாமகம் நாசமுடிங்கிற பிரதியோகம் வச்சித்த இருக்கான அந்த புலிகள். அதனால அடியருக்கு மன்னிக்கிறதுக்கு சேர்த்து ரொம்ப ஆழமா இருக்கு அறியறேன். லட்சுமியம் பதிவு பார்வா தேவனே சிவன் திரமோகி நாராயண மகாதி உல்லாயம்னா சிவன் திரமோகி ரங்கநாத மகாதி நேரத்துல ஒரு விஷயம் இருந்தா ரொம்ப கடினமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தமிழ்ல சொல்றதுக்கு ரொம்ப சிரமம் அது. ஆனா ரொம்ப அதுல இறங்கினார். ரொம்ப தூரம் அதுல விஹாரம் பண்ணார். இந்த ஒரு அபூர்வமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த சேத்தனனுக்கு நியாமியம் சொல்றோம், சேத்தனனை ஆதாரமாக கொண்டதுன்னு சொல்றோம். ஞானத்தை அப்பாவுக்கு சரீரமா ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னேன். அதுல ஒரு அபூர்வமான தர்க்க விஷயம் இருக்காது. பெரிய தாக்கிக்கிறான் அப்படியா. அதாவது சேத்தனனுக்குதான் சரீரம் சொல்லப்பட்டது. சேதனம்னா சைத்தன்யத்தை உடையவன். சைத்தன்யத்தை உடையவனிடத்தில் சைத்தன்யம் இருக்காது. இது சாஸ்திரமான விஷயம். சைத்தன்ய விசிஷ்டே சைத்தன்யம் அசவதி. அது ஒரு அபூர்வமான விஷயம். அது சைத்தன்ய விசிஷ்டே சைத்தன்யம். தர்க்கத்தை சொல்லுவோம் சுதந்திராவச்சனகத்துவம் கிடையாது. சுதந்திராவச்சனகத்துவம் இல்ல. ஞானம் ஞான விசிஷ்டத்துல ஞானம் இருக்காது. இது ஒரு உதாரணம் சொல்றேன். பூதலத்துவம் சொல்லக்கூடாது. பூதலம்னாலே பூதலத்துவத்தை உடையது. இதம் பூதலத்துவம் சொல்லலாம். இது பூதலத்துவத்தை உடையதுன்னு சொல்லலாம். பூதலத்துவ விசிஷ்டம் பூதலத்துவம் சொல்லலாம். அது தஸ்ய தர்மி விஷயத்தால தத்துவம் ஆரம்பத்துல இந்த விஷயம் இருக்கு. அதாவது சோபலட்சிதத்துல தான் இருக்கா, சுவிசிஷ்டத்துல தான் இருக்கான்னு விகல்பம் பண்றாங்க. இப்போ அபூர்வமான விஷயம் நிறைய விஷயம் பேசலவர். இப்போ யாவும் அந்த விஷயம் அடியில பேசக்கூடாது. இப்போ ரெண்டு தெளிவா நம்ம வெள்ளூர் சுவாமி ஆரம்பத்தை ரொம்ப விசேஷமா சாதித்தார். அதுக்கப்புறம் அவர் இளையவரா இருந்தாலும் அவரும் ரொம்ப ரொம்ப பிரகாசிக்கிற வித்வானா இருக்கார். அவர் ரொம்ப சிரமப்பட்டு கிரந்தங்கள் எல்லாம் தேடிட்டு